குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. கரங்களை உயர்த்தி, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமாண்டவரே, நீங்க வாங்கப்பா. நிறைவாவியானவரே, நீங்க வாங்க. நீங்க வரும்போது எங்கள் குறைவுகள் எல்லாம் மாறும் அப்பா. நீர் மாத்திரம் எங்களோடு இருந்தால் போதும் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் முன்பதாகவே இங்கே வந்து விட்டதுக்காய் மக்கள் நன்றி அப்பா. ஆவியானவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உன் பிரசன்னத்துக்காய் நன்றி, இரக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையோடு அப்பா, நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். என்னுடைய நாமத்துக்கென்று அப்பா ஆண்டவரே, உமக்கு உகர்ந்த ஆராதனையாக இது இருக்க ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை பயன்படுத்தும்படி ஆயிடுச்சு. மக்கள் நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லோரும் நல்ல தெரிஞ்ச பாடல், புதுசா புத்தம் புதுசா. ஹல்லேலூயா. ஒருவர் கர்த்தருக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சு, புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு, புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு, புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். சொல்லுவோமா? வாக்கு தத்தம் ஆமென் தந்து விட்டார், என் வாழ்க்கை. நல்ல கரங்களை தட்டி வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு, புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. கடந்த நாட்களிலே கண்ணின் மனை போல் நம்மளை காத்து வந்தாரு.
இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே, புதிய நாளுக்குள்ள பல பதிய வச்சா, புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டார். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கை உணர்த்தி விட்டார். வார்த்தையால நீ சொன்னதெல்லாம் கண்களால் காண செய்தார். பாடுமா? வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். அல்லேலூயா. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்னை உயர்த்தினாரே. எதிரின் கண் முன்னே விருந்தொன்ற வச்சாரையா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காண செய்தார். வாக்குத்தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கையே மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி புட்டேன், புதிய தரிசனம் பெற்று கொண்டேன். வாக்கு தத்தம் தந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்களால் காண செய்தார். வாக்கு தத்தம் தந்து விட்டார், என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ள
ஆமாண்டவரே இந்த புதிய நாளுக்குள்ள பதிய வச்சா புதிய தரிசனம் தரிசனத்தை என் வாழ்வில் தந்து நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? வாக்கு தத்தம் தந்து விட்டா என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் ராஷா கலரவா வாக்கு தத்தத்தால நிரப்பின தேவனே வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்த. மீண்டுமாக வாக்கு தத்தம் தந்து விட்டா என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா வார்த்தையால சொன்னதெல்லாம் காண செய்தா. அதுக்கே பாடுவோமா? வாக்கு தத்தம் தந்து விட்டா. ஆமாண்டவரே வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். அவர் வாக்குகள் மாறாத தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க தேவன் எதெல்லாம் அவங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ வாக்கு போய் சொல்லாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதித்தாலும் காத்துருங்க. ராஷா கலர் காண செய்தா வாக்கு தத்தம் தந்து விட்டா என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. நாம உயர்த்த தேவன் சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தா. அந்த பட மேல கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹல்லேலூயா. அந்த பட மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா நெகுமியானா என் மேல கர்த்தரோ எஸ்ரனா தெபோரானா என் மேல கர்த்தரோ எஸ்ரானா நெகுமியானா என் மேல கர்த்தர் சொல்லுமா? என் மேல கர்த்தர்காரோ. ஹல்லேலூயா. மேல கர்த்தர்காரோ கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம். ஹல்லேலூயா. கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம். அந்த காட மேல நல்ல கரங்களை தட்டி கேட்டதெல்லாம் வெற்றி ராஷா கலரபா. அந்த காட மேல கேட்டதெல்லாம் வெற்றி கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிரக்கூடாத பூனியை அன்று நிமிர செய்த நேசக்கரம். நிமிரக்கூடாத பூனியை அன்று நிமிர செய்த நம் நேசக்கரம். அந்த பட மேல கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசமா பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மீண்டுமாக அந்த பட மேல கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த பட மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானான் நெகுமியானா என் மேல எத்தனை பேர் கர்த்தர் கரம் என் மேல என்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரானா என் மேல கர்த்தர் கரம். நல்லா கரங்களை தட்டி என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம். கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம். அந்த காட மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த காட மேல கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். 5 அப்பம்
5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதக்கரம். ஆமென். ஆமாண்டவரே, 5 அப்பங்களை வைத்து அதிசயம் செய்தவரே மக்கு நன்றி. வாலிபனே எழுந்திரு என்று பாடை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனே எழுந்திரு என்று பாடை தொட்டு எழுப்பின கரம். அந்த ஆண்டவர மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். ராஜா கலர பதலரா கட மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த ஆண்டவர மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த ஆண்டவர மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். எஸ்ரானா எஸ்ரானா நெகமியனா எமல கர்த்தர் கரம். எஸ்தர்னா தெபோரானா எமல கர்த்தர் கரம். எஸ்ரானா நெகமியனா எமல கர்த்தர் கரம். எஸ்தர்னா தெபோரானா எமல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த மேல கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த மேல கேட்டதெல்லாம் பெற்று கொள்ளும். மனதுருகி குஷ்டரோகியை, ஆமென், ஆமாண்டவரே, குஷ்டரோகியை தொட்டின கரம். அப்பா, இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அப்பா நீ தொட்டு சுகமாக்குவீராக. நிமிரக்கூடா நிமிரக்கூடா பூமியை அன்று நிமிர செய்த நேசர் கரம். நிமிரக்கூடா பூமியை அன்று நிமிர செய்த நம் நேசர் கரம். அந்த ஆண்டவர மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த ஆண்டவர மேல கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். எஸ்ரானா நெகோமியானா எமல கர்த்தர் கரம். நல்ல கரங்களை தட்டி எஸ்தர்னா தெபோரானா எமல கர்த்தர் கரம். எஸ்ரானா நெகோமியானா எமல கர்த்தர் கரம். எஸ்தர்னா தெபோரானா எமல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், விலகாத கரம். அந்த ஆண்டவர மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். அந்த ஆண்டவர மேல கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். 5 அப்பம் 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதக்கரம். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதக்கரம். வாலிபனே எழுந்து என்று பாடை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனே எழுந்து என்று எழுப்பின கரம். ஆண்டவர மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர எதெல்லாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது, இன்றைக்கு தேவன் நம்மளோடு இடைப்பட போதுமானவராய் இருக்கிறார். ஓ ராஷாக்கால விசுவாசிக்கிறவன் நல்லா உணர்ந்து பாடுங்க. ஓ ராக்காலப்பா, நாங்கள் இதெல்லாம் கேட்டோமோ, சமூகத்தில் நாங்கள் இதெல்லாம் கேட்டோமோ ராஜா, அதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்றோம் அப்பா. பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம். விசுவாசி நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா. அந்த ஆண்டவர மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஆண்டவர மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரானா
எஸ்ரானா நெகோமியானா எமல கர்த்தக்கரோ எஸ்ரானா டெபோரானா எமல கர்த்தக்கரோ ஹalleluya எஸ்ரானா நெகமியானா எமல கர்த்தக்கரோ எஸ்ரானா ஆமென் டெபோரானா எம்மேல கர்த்தர் கொடுக்கும் கரம் கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம் கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம் காக்கும் கரம் விலகாத கரம் அந்த ஆண்டவரோட மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். நல்லா கரங்களை தட்டி தேவன் நம்ம விருப்பங்களை நிறைவேற்ற தேவனா இருக்கிறார். தேவனிடத்துல நம்ம எல்லாம் எதெல்லாம் கேட்டோமோ, எதெல்லாம் நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்தோமோ, எதெல்லாம் நம்ம தாமதித்து கொண்டிருந்ததோ, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தடைகளாயிருந்த எல்லா காரியங்களும் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. போதாது. நல்லா கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதை சொன்னாரோ அது செய்ய அவர் போதுமானவராயிருக்கு. அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கை பாடுவோமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிலை. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அரணுக்கு திரும்புவோ. நல்ல கரங்களை அல்லேலூயா 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 கர்த்தரை உயர்த்துவோ. அல்லேலூயா 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 அரணுக்கு திரும்புவோ. அல்லேலூயா 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 கர்த்தரை உயர்த்துவோ. நல்ல கரங்களை தட்டி கொள்ளை கொண்ட உன் தேசத்தை பட்டணத்தை மறுபடியும் குறியேற்றி நம் தேவனாய் இருக்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே. கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் இங்கு குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் இங்கு குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைத்தார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைத்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவே. விசுவாசமாக அல்லேலூயா 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 அரணுக்கு திரும்புவோ. அல்லேலூயா 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 கர்த்தரை உயர்த்துவோ. மீண்டுமாக அல்லேலூயா 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 அரணுக்கு திரும்புவோ. அல்லேலூயா 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 கர்த்தரை உயர்த்துவோ. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உம்மை அழைக்கின்றார்.
உயர்த்தப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா. அரணுக்கு திரும்புவோம். ஹல்லேலூயா. அலியா 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 அலியா. கர்த்தரை உயர்த்து. நல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? அலியா 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 அலியா. அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா. கர்த்தரை உயர்த்துவோம். உயர்த்தி கொண்டே இருக்குமா? உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு மீண்டும் ஒரு முறையாக. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து பாடுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும், பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றினீர். மீண்டும் ஒரு பாவியான, பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றினீர். நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு கரங்களை உயர்த்தி
நீர் நல்லவர். பாடுங்க பாடுங்க. நல்ல தேவனை, நல்ல தேவனை நம் மனக்கண்கள் கண்டதே. உமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர், நீர் போதுமானவர். உம்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லப்பா. நீர் நல்லவர், நீர் ஆமாண்டவரே, எங்க வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்தவர் அப்பா. நாங்க உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை செஞ்சாலும் நீர் எங்கள் உண்மையாக இருந்து நீ ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினீரே. நீர் நல்ல தேவன். நன்றி அப்பா. உம்மை போல் ஒரு நல்ல தேவன் அல்ல அப்பா. பாவம் செஞ்சாலும் எங்களை அரவணைத்த தேவனே அப்பா. எங்கள் தாய் எங்களை மறந்தாலும், எங்கள் பிள்ளைகள் எங்களை மறந்தாலும் நீர் ஒருபோதும் எங்களை மறவாத தேவனே, எங்களை அரவணைக்கிற தேவனே, எங்க மேல் அன்பா இருக்கிறவரே, எங்கள் மீது நினைப்பாவே இருப்பவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஆமாண்டவர், உம்மை போல் ஒரு நல்ல தேவன் இல்லப்பா. உம்மை போல் ஒரு நல்ல தேவன். மறவாதவர், நிலையானவர், மறவாதவர். ஆமாண்டவரே, எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவரே, எங்கள் மறவாத தேவனே. உலக அன்பு பொய்தானையா, உந்தன் அன்பொன்று மெய்தானையா. உலக அன்பு பொய்தானையா, உந்தன் அன்பென்றே மெய்தானையா. முள்ளுக்குள் மலரும் நீர்தானையா, எந்தன் துணை என்றும் நீர்தானையா. முள்ளுக்குள் மலரும் நீர்தானையா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எந்தன் துணை என்றும் நீர்தானையா. நிலையானவர், மறவாதவர். சொல்லுவோமா? நிலையானவர், மறவாதவர். வார்த்தை என்றும் மாறாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். கோபத்தால் அல்ல, அன்பினால் அழைத்தீர். தாயை போல் என்ன தேற்றினீர். கோபத்தால் அல்ல, அன்பினால் அழைத்தீர். தாயை போல் தேற்றினீர். பணத்தால் என்னை மீட்கவில்லை, உயிர் கொடுத்து என்னை மீட்டீயா. பணத்தால் என்னை மீட்கவில்லை. எல்லாம் உணர்ந்து பாடுவோமா? உயிர் கொடுத்து என்னை மீட்டீரையா. நிலையானவர், மறவாதவர், நிலையானவர், மறவாதவர். வார்த்தை என்றும் மாறாதவர், வார்த்தை என்றும் மாறாதவர். சொல்லுமா? நிலையானவர். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நிலையானவர் நீங்க மாத்திரம் தாண்டவரே. நாம மறவாதவர், வார்த்தை என்றும், வார்த்தை
மாறாதவர், வார்த்தை என்றும் மாறாத உலக அன்பு, உலக அன்பு. ஆமாண்டவரே, பொய்யான உலகம் அப்பா, உன் அன்பொன்றே மெய்தானையா. உலக அன்பு பொய்தானையா, உந்தன் அன்பன்மை மெய்தானையா. உள்ளுக்குள் மலரும் நீர்தானையா, எந்தன் துணை என்று நீர்தானையா. முள்ளுக்குள் மலரும் நீர்தானையா, எந்தன் துணை என்று நீர்தானையா. நிலையானவர், மறவாதவர், நிலையானவர், மறவாதவர். வார்த்தை என்றும், வார்த்தை என்றும் மாறாதவர், வார்த்தை என்றும் மாறாத. உலகங்கள் எல்லாம், உலகம் நாம் வெறுக்கும் போது என்னை ஒரு போதும் வெறுக்காதவர். உலகங்கள் எல்லாம் வெறுக்கும் போது என்னை ஒரு போதும் வெறுக்காதவர். நிலையானவர், மறவாதவர், நிலையானவர். ஆமாண்டவர், எங்களை மறவாத தேவனே. தாய் மறந்தாலும் பிள்ளை மறந்தாலும் நீ எங்களை மறவாத தேவனாய் இருக்கு. அப்போ அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை ஆண்டவரே, பணத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொள்ளலப்பா ஆண்டவரே. இதோ பணத்தை கொடுத்து எங்களை மீட்டு கொள்ளல ஆண்டவரே. எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எங்களை நீர் மீட்டு கொண்டீரே. அந்த அன்புக்காய் நன்றி அப்பா. எல்லாரும் அந்த வார்த்தை உணர்ந்து இந்த கடைசி சரணத்தை, எத்தனையோ காரியத்தை நம்ம செஞ்சாலும், நம்ம தப்பு செஞ்சாலும், நம் தாய் நம்ம தகப்பன் நம்மளை கண்டிக்கிற தேவன், நம்மளை கண்டிக்கிற தேவன். ஆனாலும் நம் தேவன் நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் கோபத்தால் அல்ல, அன்பாலேயே அரவணைக்கிற தேவன், அன்பாய் நம்மளை நடத்துகிற தேவன். அந்த வரிகளை உண்மையாய் நாம் பாடுவோமோ? கோபத்தால் அல்ல, அன்பினால் அணைத்தே, தாயை போல தேற்றி. கோபத்தால் அல்ல, அன்பினால் அணைத்தே, தாயை போல தேற்றி. பணத்தால் பணத்தால் என்னை மீட்கவில்லை, உயிர் கொடுத்து என்னை மீட்டீரையே. ஆமாண்டவர், எவ்வளோ அன்பு. பணத்தால மீட்கவில்லை அப்பா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே. உயிர் கொடுத்து என்னை மீட்டீரையா. நிலையானவர், மறவாதவர், நிலையானவர், மறவாதவர். வார்த்தை என்றும் மாறாதவர், வார்த்தை என்றும் மாறாத. மீண்டும் ஒரு முறையாக, நிலையானவர், மறவாதவர், நம்மை நிலையானவர், மறவாதவர். வார்த்தை என்றும், வார்த்தை என்றும் மாறாதவர், வார்த்தை என்றும் மாறா
உலகம் நம்மளை வெறுக்கலாம், உலகம் நம்ம பகைக்கலாம், வெறுக்கும் உலகம் நம்மளை கைவிடலாம். உன்னையோ என்னையோ வெறுக்காத தேவன், நம்ம மேல பாசமா இருக்கிற தேவன், நிலையானவர், மறவாதவர், மறவாதவர், வார்த்தை என்றும் மாறா. ஆமாண்டவரே, வார்த்தை மாறாத தேவன். உலகம் எங்களை மாற்றி மாற்றி பேசலாம், இன்னைக்கு ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை, காயப்படுகிற வார்த்தை ஆண்டவரே. ஆனா நீங்க பேசுற வார்த்தையோ மறவாதவர், நிலையானவர், மறவாதவர். ஆண்டவரே, உமக்கு உண்மையா இருப்போம்ப்பா, உண்மையே நேசிப்போம். பாவங்களை நாங்கள் மறந்து வாழ்ந்திருக்கலாம், இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான். ஆமாண்டவரே, உம்மை ஒரு காலத்துல நாங்கள் மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாது. கரங்களை உயர்த்தி, நீங்க ஆமாண்டவர, நீங்க இல்லாம விடியாது. தேவகுமாரா, 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 என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் எங்களை நினைங்க டாடி. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. சொல்லுவோமா, நீங்க நினைச்சா. நீங்க நினைங்க டாடி, நீங்க நினைங்கப்பா. என்ன ஆண்டவர, நீங்களே எங்களை மறந்துட்டா நாங்க எங்க போவோம்ப்பா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவர, எங்களை நினைங்கப்பா, நீங்கள் இங்க நினைங்கப்பா. எங்களை ஒருபோதும் கைவிட்டுறாதீங்க. நாங்கள் உண்மையே நம்பியிருக்கோம். நீங்கள் மாத்திரம்தான்ப்பா என் வாழ்க்கையில் எல்லாம். நல்ல கரங்களை தட்டுமான தேவனுக்காக நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நம்மளோடு குறைப்பட்டதுக்கு போதும். அது நல்ல நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நன்றி 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 ஆண்டவரை. அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த ஆராதனை மூலமாக எங்களுக்கு நீங்கள் இடைப்பட்டதுக்காக நன்றி. மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலுக்கு
தேவராஜ்யம், தேவன் உலகத்தை படைத்தார். உலகத்தை படைக்கும் போது உலகம் நல்லா இருந்தது. உலகம் சீர்கெட்டு போகல, சபிக்கப்பட்டு போகல, முள்ளு குறுக்கெல்லாம் வரல. உலகம் நல்லதா இருந்தது. ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமை, தேவன் சொல்றத கீழ்ப்படுவதற்கு மனிதனுக்கு மனது இல்லாத காரணத்தால இந்த பூமி மனுஷன் நிமித்தமாக சபிக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. யார் நிமித்தமாக? தேவன் பூமியை நேரடியாய் சபிக்கல, மனுஷனை சபித்தார். உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. யார் நிமித்தமாக? யார் நிமித்தமாக? மனுஷன் நிமித்தமாக. தேவன் பூமி நேரடியாக என்னை சபிக்கல, உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்குது. அப்ப நீ சாபத்துக்குள்ளாக மாறும்போது உன்னை வச்சு எதை வச்சு படைச்சார் ஆண்டவர்? எதை வச்சு படைச்சாரு? மண்ணு வச்சு படைச்சாரு. அல்லேலூயா. மண் எங்க இருக்கு? பூமியில இருக்கு. அப்போ உங்களை மனுஷன் சபிக்கும் போது அதுல இருந்து எடுத்து அந்த மண்ணும் என்ன பண்ணுது? சபிக்க போட்டு போயிடுச்சு. அதனால இந்த முள்ளு குறுக்கு எல்லாமே பூமி என்ன பண்ணுது? வேலை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கடவுள் பூமியை முள்ளும் குறுக்குமா படைப்பாரா? இல்ல. நல்ல ஒரு கடவுள் பூமியை நல்லதான் படைப்பாரு. ஆனா நல்லதான் படைச்சாரு. ஆனா மனுஷனை சபிக்க, மனுஷன் செய்ய தவறுனால சபிக்கப்பட்டு போனதால மனுஷ நிமித்தமா பூமி சபிக்கப்பட்டுடுச்சு. அப்போ மனுஷனை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பூமியில திருப்பி வந்தாரா? பக்கத்து கேளுங்க. வந்தாரா? கேளுங்க. வந்தாரா? பாத்தீங்களா? கேளுங்க. பாத்தீங்களா? வந்தத பாத்தீங்களா? எப்போ வந்தாரு? 2000 வருஷம் முன்னாடி என்ன பண்ண? இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். இந்த பூமி எல்லாம் மனுஷன் நிமித்தமா பூமி சபிக்கப்பட்டுடுச்சு. இந்த என்ன பண்ண? மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணாரு? அது சாபத்திலிருந்து மாட்டின பிறகு இப்ப பூமியும் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அது மாற வேண்டியிருக்கும். அல்லேலூயா. இந்த பூமியும் தேவராஜ்யம் மாதிரி தேவன் விரும்புகிற ஒரு நல்ல என்ன பண்ணுதா? மாறணும். ஆனா மாறாதபடிக்கு பிசாசு பூமியை கெடுத்து கொண்டிருக்கிறான். நாம தான் இந்த பூமி என்ன பண்ணோம்? மாற்ற வேண்டும். பூமியில தேவராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும். அதை நாம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ஆதார வசனமாக நான் பார்க்கிறோம்ல, மத்தேயு 6:10 என்ன போட்டிருக்கு? அல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவது எங்க வரணும்? இந்த பூமியில. சூப்பர். இந்த பூமியில உம்முடைய ராஜ்யம் வரணுமா? யார் ஆசைப்படுறீங்க? ஓகே. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம், நீ என்ன நினைக்கிறீங்களோ அது பூமியில் நடக்கணும். பூமியில பிசாசு திட்டங்கள் மனுஷன் முழு நடை கொண்டு வருது. ஆண்டு சொல்றாரு, மனுஷன் தான் செய்யறான், ஆனா பிசாசுடைய எல்லாத்தையும் எடுத்து மனுஷன் செய்யறான். அப்படி அல்ல, என்னுடைய சித்தம் நான் விரும்புகிறதான் மனுஷன் செய்தா இருந்தா இந்த பூமி நல்லா இருக்கும். அல்லேலூயா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா தேவன் விரும்புகிறதே நம்ம குடும்பத்துல செஞ்சோம்னா வீடு நல்லா இருக்கும். ஓகே, போகட்டும். அப்படியே நீங்க 33 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஓகேப்பா பூமி மாறணும். யார் ஆசைப்படுறீங்க பூமி மாறணும்னு? எல்லாரும் பூமி நல்லா இருக்கணும்ப்பா. இந்த சாபங்கள், பாவங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகேங்களா? நல்லா இருக்கணும்னா எது மாறணும்? யார் மாறணும்? நம்ம மாறணும். ஃபுல்லா அப்படியே படி. 25 வரை படிக்கலாம். 25 வரைக்கும் 25 வரை படிக்கலாம். சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாக்குறோம். ஓகேங்களா? இங்க ஆண்டு என்ன பண்ண? வியாதி எல்லாம் என்ன பண்ண? மாத்துறார். பின்பு அவர் என்ன பண்ணாரு? ராஜ்யத்தின் சுவித படிச்சு நம்ம ராஜ்ய சுவிசேஷத்தை 24 பார்த்தீங்கன்னா, அவருடைய கீர்த்தி சீரிய எங்கும் பிரசித்தமாயிட்டு, அப்போது பல விதமான வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல எங்கெல்லாம் வியாதி வருது அங்க யார்தான் வருவான்? பிசாசு வியாதி மாமா மச்ச மாதிரி கூட என்ன பண்ணிடுவான்? வந்துருவான். அப்போ சொஸ்தமாக்கி அப்புறம்
திரளான அவர் என்ன பண்ணாரா, சொஸ்தமாக்கி தீவிரவாதக்காரனையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். 25 கலிலேயாவிலும் தெக்கப்போரியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் சுகத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. ஆமென். தேவன் அருமையானவர் பாத்தீங்களா, எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு. இங்க வியாதி பின்னாடி இருக்க எல்லா பிசாசுகளுக்கும் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அழிச்சு பிசாசுக்கு நிர்மூலமாக்கி அவங்களுடைய எல்லாத்தையும் என்ன பண்ண உரிந்து நிர்வாண கோலமாக்கி நமக்கு விடுதலை தேவன் கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. விடுதலை தேவன் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் வாழ்க்கையில சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். ஆமென். மத்த 8:17 பார்க்கலாம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை அடிக்கடி நம்ம சொல்லணும் வேண்டிய வசனம் இது. அவர்தாமே நம்முடைய, பலவீனங்களை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்கள் சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டு நம் நோய் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டாரா? எதை ஏற்றுக்கொண்டாரு? நம்முடைய பலவீனங்கள். சில வியாதி இருக்கும். குடி என்பது ஒரு பலவீனங்கள், சிகரெட் என்பது ஒரு பலவீனங்கள், பாக்கு போறது ஒரு பலவீனங்கள். இது என்ன, இதையும் மாத்துவார் ஆண்டவர். வியாதி, எய்ட்ஸ் வியாதி, அதுக்கப்புறம் கேன்சர் வியாதி, இப்படி பல வியாதி, குஷ்டம், இதெல்லாத்தையும் ஆண்டவர் மாத்துவார். எல்லாவற்றையும் தேவன் மாத்துறார். வியாதிக்கு மாத்திரமில்லை, பலவீனத்துக்கும் ஆண்டவர் தான், அவர் ஆண்டவர், அவர் எல்லாத்தையும் மாத்துவார். அல்லேலூயா. உங்க பலவீனத்தையும் மாத்துவார், உங்க வியாதியையும் மாத்துவாரு. ஆமென். அவதாமே பார்க்கலாம். அவதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 53:4 நினைக்கிறேன். அது 53:4 தான். ஏசாயா 53:4. ஆமா, ஏசாயா 53 எடுத்துலாமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தான், அந்த எசேக்கியேலுக்கு சொல்ற ஏசாயா. சொல்றீங்களா? யாரு இது 10 போறது? யாரு? அடையில அத்தி ஏசாயா. அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் தெரியுது, இப்ப நான் 10 போடுறேன், ஆனா ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவாரு, மெய்யாகவே அவருடைய நம்முடைய பாடு ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டாரு. அல்லேலூயா. நான் வியாதி நம்ம விட்டு என்ன நீக்குவாரு, வியாதி நம்ம விட்டு நீக்குவாரு, சுகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ வியாதிக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான். அந்த பிசாசு நம்ம வாழ்க்கையில வருவதற்கு முக்கியமான காரணம்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்குது. எப்படி வியாதி உலகத்தை வந்தது பார்த்தீங்கன்னா, ஆதாம் அவனுடைய கீழ்ப்படியாமையில உலகத்துல வியாதி வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் வியாதிகள், பிரச்சனைகள், நோய்கள் வராம தேவன் பார்த்து கொள்வாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சுகத்தோடு விரும்புகிறார். அப்ப எப்படி வந்ததோ அப்படியாக எதை மிஸ் பண்ணமோ அது திருப்பி செய்யும் போது, அதான் சொல்ற, நீதி ராஜ்யம் வரணும்னா முதல் ராஜ்யம் நீதியும், தேவ நீதியை தேடுங்க, தேவன் சொல்றதை செய்யுங்க. வாழ்க்கையில தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி கீழ் நடங்க. அப்பொழுது வியாதி, பலவீனங்கள் நம்ம விட்டு அகன்று போகும், நோய்கள் நம்ம விட்டு அகன்று போகும். நம் வியாதி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பல. நம்ம எல்லாம் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கதான் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துறாரு. ஆரோக்கியம் யாருடையது? நம்முடையது. நிறைய நான் பார்த்துட்டு வந்தோம். வியாதி எப்படி வந்தது, பலவீனம் எப்படி வந்தது, பலவீனத்துக்கு பின்னாடி எப்படி என்ன காரணம். அப்போ நம்ம இப்படிப்பட்ட நமக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு பின்னாடி நம்ம ஆசைப்படாம நமக்கு என்ன தேவையோ தேவன் விரும்புகிறாரோ அதில் நம்ம என்ன பண்ணோம், விரும்பும் போது தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை படிக்கலாம். முதல்ல வசனத்தை படிப்போமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று எண்ணினோம். அல்லேலூயா. அதுக்கு இதுதான் மத்தேயு 8:17 8:17 பாப்போமா? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை
யார் சுமந்தது? இயேசு சுமந்து கொண்டார். நாம் சுமக்க தேவையில்லை. நீ என்ன சொல்றீங்க? நீங்களும் சுமந்துங்க ஆண்டவரே, நானும் சுமந்துக்கிறேன். நீங்க ரொம்ப பாவம், சிலுவையில் என்ன பண்ண சரியா செய்ய முடிக்கல, அது நான் என்ன பண்ண வியாதி நானும் சுமந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவர் சுமந்துட்டு நம்ம சுமக்க அவசியம் இல்லை. வியாதி அவர் என்ன பண்ண ஏற்றுக்கொண்டா நான் வியாதியை சுமக்க அவசியம் இல்லை. என் மேல, குடும்பத்து மேல பிசாசுக்கு வியாதிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா என் வீடு தேவ ராஜ்யத்தை கட்ட வீடா என் வீடு மாறுவதாக. அல்லேலூயா. என் வீடு தேவ ராஜ்யத்தை கட்ட வீடா மாறுவதாக. என் வீட்டுல தேவ ராஜ்யம் கட்டப்படணும். தேவ ராஜ்யத்துல வியாதிக்கு என்ன பண்ணல இடம் இல்லை. ஆமென். வியாதி என அகற்றி தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தாரு. தேவ ராஜ்யம் வீட்டுல வரும்போது வியாதி வராது. அல்லேலூயா. குறைவு வராது, பிரச்சனைகள் வராது. நீங்க அப்படியே நீங்க வாசிக்கினாலே அடுத்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், உங்க வாழ்க்கை நன்மை சுகம் பெல் ஆறு எல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு கிடைக்கும் என்று போட்டிருக்கோம். அல்லேலூயா. யாத்திரை 23:26 பாத்தீங்கன்னா, யாத்திரை 23:26 25 படிச்சோம்ல, 25-26 படிக்கலாம். யாத்திரகம் 25 அப்புறம் 20. உங்கள் தேவனாகிய உங்க தேவனாய கர்த்தரையே சேவிக்கிறீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் போனவரெல்லாம் பார்த்தோம். அப்ப தண்ணீரை ஆசீர்வதிப்பாரு. ஓகே. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டு எல்லாவற்றையும் பரிபூர்ணத்தை, கர்ப்பம் விழுகிறதும் இல்லை, மலடும் தேசம் இருப்பதும் இல்லை. இதை எடுத்து நீங்க என்ன பண்ணுறது தினந்தோறும் சொல்லணும். ஆண்டு எங்க வீட்டுல இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்னது? இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இது சமயம் மட்டும் வாக்குத்தத்தம் வரும். என்னது? படிக்கலாமா? நீ சகல ஜனங்களை பார்க்கலாம். பாத்தீங்களா? நம்ம இது சகல ஜனங்களை பார்க்கலாம், ஆசீர்வாதமா இருப்ப. அதுக்கப்புறம் உன்னுடைய மிருக ஜீவனிலும் என்ன மலடு இருப்பது இல்லை. 7:14. ஓகே. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சூப்பர். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணினாகிலும் பெண்ணினாகிலும் மலடு இருப்பதில்லை. அல்லேலூயா. இதை எடுத்து நீங்க என்ன பண்ண படிச்சுட்டு வசனத்தை அறிக்கை பண்ணிட்டு இதுக்கும் யாத்திராகமம் 26க்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ எல்லாம் உங்களுக்கு வியாதியை தேவன் என்ன பண்ற மாத்துறாரு, பிரச்சனையை மாத்துறாரு, கஷ்டத்தை மாத்துறாரு. வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன பண்ண இல்ல. தேவன் சுகம்பல் ஆரோக்கிய வாழ்க்கையில கொடுக்கிறாரு, நான் பிள்ளைகளை கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், விசுவாசமா சொல்லணும். நீங்க சோர்ந்து போயிடுறீங்க சில டைம்ல. வியாதி வந்து இருக்கும்போது இல்லப்பா நடக்காதுப்பா, இது போகாதுப்பா அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துடுறீங்க. இல்ல, விடாதீங்க. ஏண்டா நம்ம நோய்களை சுமந்து கொண்டாரு. அல்லேலூயா. நான் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவர் தழும்புகளால் சுகமானேன். அல்லேலூயா. நாம் சுமக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஏசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவை இல்லை. அவர் தழும்புகளால் சுகம். ஆமா. எப்பேற்பட்ட வியாதியும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட குறைவுகளையும் தேவன் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ பயப்படாதீங்க, தேவன் நம்மோடு இருக்கிறாரு. பக்கம் சொல்லுங்க, பயப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. சந்தோஷம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, தேவன் நம்மோடு இருக்கிறாரு. உன் வெக்கத்தெல்லாம் மாத்துவாரு. ஆமென். கஷ்டத்தெல்லாத்தையும் மாத்துவாரு. அதுக்காக தான் இயேசு சிலுவையில மரிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு மரித்த முக்கியமான காரணம் என்னன்னா, உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. அல்லேலூயா. யார் துக்கம்? ஏன் துக்கம்? யார் துக்கம்? ஏன் துக்கம் மாறுமா? மாறும். டவுட்டா தான் இருக்கு. மாறாது. மாறும். சொல்லுங்க, மாறும். வியாதி மாறும். இந்த கண்ட வியாதிய சொல்ல, இந்த கண்ட எகிப்தினை நீ பார்க்க மாட்டேன் சொல்ல மாதிரி, இன்று கண்ட வியாதி என்ன பார்க்க மாட்டேன். இவ்வளவு வருஷம் பார்த்த வியாதி இனி பார்க்க மாட்டேன். இந்த பலவீனத்தை நான் பார்க்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சரியாகும். அல்லேலூயா. சரியாகும். எல்லாருக்கும் இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனா எனக்கு சரியாகும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் இந்த வியாதி மாறாதுங்க, வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லலாம். நீங்க சொல்ல இல்ல, இது வியாதி மாறும். அல்லேலூயா. என் கால்கள் பலப்படும், என் கைகள் பலப்படும். நீங்க சொல்லணும். நீங்க என்ன மைண்டு இதுக்கு அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும்பா, இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா போகாது.
போகணும், எனக்கு தேவன் மரிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க இது கிளைம் பண்ணீங்கன்னா நடக்கும். உங்க நடக்காத காரணம் யாரு? நீங்க தான். அல்லேலூயா. இது மாறும். இல்ல இப்படி எல்லாருக்கும் இது நடக்கலங்க, எல்லாரும் நடக்கலாம், பரவாயில்ல, நீங்க விசுவாசிங்க, அப்போ தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். ஆமென். எல்லாருக்கும் நடக்காத உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். எப்பொழுது நீங்க வாய் திறந்து பேசுனீங்கன்னா, நன்மையின் தீமையின் நாவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அந்த கனியை புசிப்பான். நன்மையின் தீமை எங்க இருக்குது? உங்க நாவின் அதிகாரத்துல இருக்குது, உங்க நாக்குல இருக்கு, உங்க வாயில இருக்கு. ஆமென். அது நீங்க என்ன பண்ணும்? பேசும்போது, ஒழுங்காய் பேசும்போது அற்புதம் நடக்குது. ஆமென். கடைசியா முடிக்கலாம். அந்த வசனத்தை பார்க்கலாமா? அதான் மத்தேயு 6:33 தேடுங்கள் கூடும். அப்படியே 4:23 படிச்சிடலாம். அப்படியே மத்தேயு 4:23 அப்படியே படிப்போம். இந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தை. ஓகே, ஓகே. மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும். என்ன வியாதி? சின்ன வியாதி தாங்க போகும். தலைவலி தான் முடியுங்க, எனக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு, இந்த கழுத்துல தான் போகும், இதெல்லாம் பெரிய வியாதி, இதெல்லாம் வந்து பயங்கரமான வியாதி, இதெல்லாம் மாறாத. டாக்டர் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. அப்படின்னு டாக்டர் என்னைக்காவது ஏசப்பா வந்து, அப்பா இதெல்லாம் மாறாதுப்பா, 12 வருஷமா பெருமை ஐயா முடிய முடியாது, 36 வருஷமா முடிய முடியாது, பயங்கரமான வியாதி, எல்லாம் மாத்த முடியாது சொன்னாரா? எல்லா வியாதியும் மாத்தினார். ஆமென். நம்ம தான் வச்சுக்கு இது வந்து பயங்கரமான வியாதி, இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வியாதி, இது சாதா வியாதின்னு வச்சுக்கிறோம். ஆண்டவருக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு பைக் வாங்கலாம், நம்ம ஒரு இது கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ணலாம், ஒரு பைக் ஒன்று வாங்கலாம். கார் வாங்க முடியுமா? இப்போதுக்கு ஃபியூச்சரில் வாங்கலாம், இப்போது வாங்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். அப்படி கார் வாங்கினோட முதல்ல செகண்ட் ஹேண்டோ புதுசோ ஒன்று வாங்கலாம். ஒரு பென்ஸ் கார் வாங்க முடியுமா? ஒரு BMW தொட்டு வேணா பார்க்கலாம், தொட்டு பார்த்துட்டு வாங்குறது கஷ்டம். ஓகேங்களா? ஆனா இதுவே ஒரு அம்பானிக்கு லேசான காரியம். என்ன அவன் அதாவது ஒரு இன்டர்வியூல டாட்டா இருக்க, டாட்டா, ஆமா, அவங்ககிட்ட கேட்டிருக்காரு, ரத்தன் டாட்டா கிட்ட கேட்டிருக்காரு ஒரு இன்டர்வியூல வந்து, நீங்க வந்து சின்ன கார் யூஸ் பண்றீங்களே, வந்து ஒரு BMW காரை இல்லை வேற ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்று இருந்துச்சு சரிங்களா, ரோல்ஸ் ராயல் கார் நினைக்கிறேன். ரோல்ஸ் ராயல் காரை வாங்குறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படி கேட்டார். இவர் பெரிய கோடீஸ்வரர், பல லட்சம் கோடி இருக்குது கிட்ட. அந்த ரோல்ஸ் ராயல் கார் வாங்கினா எவ்வளோ நாளில் வாங்கிடுவீங்கன்னு கேட்டார். வாங்கணுன்னா அவர் சொன்னார், ஒரு 4 வருஷத்தில் வாங்கிடுவேன்னாரு. ரொம்ப ஆச்சரியமாச்சு இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு. 4 வருஷமா? எதுக்கு சார், இவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் போய் 4 வருஷம் ஆகும் இந்த கார் வாங்குறதுக்கு அப்படின்னாரு. ஓ, நீங்க காரை கேட்டீங்களா? நான் கம்பெனியை சொன்னேன். என்ன சொன்னாரா? ரோஹித் சார் கம்பெனி. அவன் யோசிக்க பாருங்க, நம்ம காரை யோசிக்கிறோம், அவன் என்ன பண்றான்? கம்பெனியை யோசிக்கிறான். அதே மாதிரி 3 வருஷத்துல கார் கம்பெனியை வாங்கிட்டான். அந்த கம்பெனியை ரோஹித் சார் கம்பெனியை வாங்கிட்டான். அப்ப ஏன் அவன் வாயின் வார்த்தை, சாதாரண ஒரு மனுஷன் வாயின் வார்த்தையில பேசும்போதும் அவனுக்கு சாத்தியமாகுது, சாதா விஷயமா இருக்குது. அப்போ இதெல்லாத்தையும் படைச்ச ஆண்டவருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். அல்லேலூயா. உங்க அற்புதம் பண்ணுவது சாதாரண விஷயம். சகல நோய்களையும், இது பெரிய பிரச்சனை, இது சின்ன பிரச்சனை அப்படின்னு உலகத்தானுக்கே இல்லை, நமக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரருக்கு இந்த கார் வாங்க பெரிய விஷயமே இல்லை, கம்பெனியை வாங்க ட்ரை பண்ணிருக்கிறான். அப்போ கடவுளுக்கு வரும்போது நீங்கள் பார்க்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. இந்த வியாதி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க வாய் திறந்து அவர் கூட இருந்தாலே போதும், வியாதியை உன்னை விட்டு நீக்குவாரு. அல்லேலூயா. பிரச்சனை விட்டு நீக்குவாரு. உன் வியாதி அப்ப எனக்கு வியாதி வரக்கூடாது இயேசு நாமத்தினால. எனக்கு வியாதி சம்பந்தம், எனக்கு பிசாசு சம்பந்தம் இல்ல. வெளிச்சத்துக்கு இருக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. நீங்க மெழுகுவர்த்தி, இருட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? இருட்டை என்ன பண்றது? நீங்க விளக்கணும், அதுதான் மெழுகுவர்த்தி. ஓகேங்களா? எப்ப சம்பந்தம் வந்துருமா? அது மெழுகுவர்த்தி அது தன்னைத்தானே அணைச்சி கொள்ளும் போது
சம்பந்தமாயிருது. நீ உலகத்தை வெளிச்சமா இருக்கீங்க, ஆனா நீங்களே உங்களை அழிச்சுக்கிறீங்க. எதுல? வாயினால. உங்களுக்கு வியாதி வரக்கூடாதா? உங்களுக்கு வலி வரக்கூடாதா? உங்களுக்கு முதுமை வரக்கூடாதா? அல்லேலூயா. முதுமை கூட வரக்கூடாது சொல்லுங்க. முதுமை வரக்கூடாது. அல்லேலூயா. நாளுக்கு என்ன பண்ணுவானு? இளமையானே போவேன். அல்லேலூயா. கழுகுகளை போல என்ன பண்ணுவேன்? செட்டை அடித்து என்ன பண்ணுவேன்? உயிரே எழும்புவேன். வயசாச்சு அதான் அப்படி இருக்குது சொல்லாதீங்க. அல்லேலூயா. வயசாக என்ன ஆகும்? தேக்கு மரம் ஸ்ட்ராங் ஆகும், சந்தன மரம் வாசனையாகும். நான் தேக்கு மரம் ஸ்ட்ராங் ஆவேன். எப்போ? வயசாக ஆக. நான் சந்தன மரம் வாசனையாவேன். அல்லேலூயா. நான் கேதுரு மரம் அது ஆக ஆகதான் அது வலிமை கூடும். அல்லேலூயா. அதே மாதிரி நான் வயசாக ஆகதான் ஸ்ட்ராங் ஆவேன். அல்லேலூயா. நான் வயசாக ஆகதான் அழகாவேன்.